7th standard subject chemistry first unit lesson basic concept of chemistry and chemical calculation. இந்த லெசனில் நம்ம பேலன்ஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் ரெடக்ஸ் ரியாக்ஷன் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதை வந்து 2 டைப்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டைப் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிலேஷன் நம்பரை பேஸ் பண்ணி செய்கிறது. செகண்ட் டைப் வந்து அயான் எலக்ட்ரான் மெத்தட். ஸோ ரெண்டுமே எலக்ட்ரான் கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. how many electron releasing, how many electron accepted. ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்சிலேஷன் ரிடக்ஷன் சேம் ஒரே ரியாக்ஷன் நடக்கும்போது நமக்கு ரெடக்ஸ் ரியாக்ஷன் சொல்லுவோம். இந்த ரெடக்ஸ் ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் 2 மெத்தடை பயன்படுத்துகிறோம். இதில் செகண்ட் மெத்தட் இன்றைக்கி பார்க்குறோம், அயான் எலக்ட்ரான் மெத்தட். ஸோ அயான் எலக்ட்ரான் மெத்தட்னாவே எலக்ட்ரான் அயானாக மாறும்போது எவ்வளோ இருக்குன்ற பார்க்குறோம். இது ஆஃப் செல்லாக பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், திஸ் மெத்தட் இஸ் யூஸ்டு ஃபார் அயானிக் ரெடக்ஸ் ரியாக்ஷனுக்கு பயன்படுத்தப்படுகிறது. யூஸிங் ஆக்சிலேஷன் நம்பர் கான்செப்ட் ஃபைண்ட் அவுட் த ரியாக்டன்ட் விச் அண்டர்கோ ஆக்சிலேஷன் அண்ட் ரிடக்ஷன். ஸோ ஸ்டெப் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சிலேஷன் நம்பர் கான்செப்டை பயன்படுத்துகிறோம். இதில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் ரியாக்டன்ட்டில் எதெல்லாம் ஆக்சிலேஷன் இன்வால்வ் ஆகுது, எதெல்லாம் ரிடக்ஷனில் இன்வால்வ் ஆகுது. ஸோ ஆக்சிலேஷனில் இன்வால்வ் ஆகிறது கண்டிப்பாக எலக்ட்ரான் லாஸ் ஆகிருக்கும், ரெடக்ஷன் இன்வால்வ் ஆகிறது அக்செப்ட் ஆகிருக்கும். ஸோ ஆக்சிடேஷன் அண்டு ரெடக்ஷன் ரெண்டுமே நம்ம கன்சிடர் பண்ணுறோம் இங்கே ஸ்டெப் 1ல். ஸோ எந்தெந்த மெட்டல் அல்லது எலமெண்ட் இன்வால்வ் ஆகுது ரிடக்ஷனுக்கும் ஆக்சிடேஷனுக்கும் முதல்ல கண்டுபிடிக்கிறோம். அதை கண்டுபிடிச்சி தனியாக பார்க்குறோம். அடுத்து செகண்ட் ஸ்டெப், ரைட் 2 செப்பரேட் ஆஃப் ஈக்குவேஷன் ஃபார் ஆக்சிடேஷன் அண்டு ரெடக்ஷன் ரியாக்ஷன். ஸ்டெப் 2ல் செப்பரேட் பண்ணுறோம் ஆஃப் ரியாக்ஷனாக, ஆக்சிடேஷன் ஆஃப் ரியாக்ஷன், ரிடக்ஷன் ஆஃப் ரியாக்ஷன். ஸோ எந்தெந்த பொருள் ஆக்சிடேஷனில் இன்வால்வ் ஆகுது, எது ரிடக்ஷனில் இன்வால்வ் ஆகுது, அதை பொறுத்து நம்ம ஆஃபாக பிரித்து பேலன்ஸ் பண்ண போகிறோம். லெட் அஸ் கன்சிடர் த சேம் எக்ஸாம்பிள் விச் வி ஹவ் ஆல்ரெடி டிஸ்கஸ்ட் இன் ஆக்சிலேஷன் நம்பர் மெத்தட். ஸோ அதுதாங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஆக்சிலேஷன் மெத்தடில் நம்ம செய்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக எந்தெந்த மெட்டல் ஆக்சிடேஷன் இன்வால்வ் ஆகுது, ரிடக்ஷன் ஆகுதுன்னு நம்மளாம் பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். ஸோ அதன்படி பாருங்கள், இதான் வந்து ரியாக்ஷன். பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஃபெரஸ் சல்ஃபேட் ஃபெர்ரிக் சல்ஃபேட்டாக மாறுது. இது ஏற்கனவே சொன்ன அதே எக்ஸாம்பிள் அயன் எக்ஸ்சேஞ்ச் மெத்தடுக்கும் கொடுத்துருக்காங்க. அதே போல் சல்பூரிக் ஆசிட் இன்வால்வ் ஆகி நமக்கு பொட்டாசியம் சல்ஃபேட்டு மேக்னீஸ் சல்ஃபேட் வித் வாட்டர் ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போது அதாவது எந்தெந்த மெட்டல் ஆக்சிடேஷனுக்கும் ரிடக்ஷனுக்கும் இன்வால்வ் ஆகுதோ அதை மட்டும் செப்பரேட் பண்ணி பார்க்குறோம். பொட்டாசியம் பொறுத்த வரைக்கும் +1 தான். ஸோ இங்கேயும் +1 தான் எங்கே பொட்டாசியம் சல்ஃபேட்டில். ஸோ அது எந்த சேஞ்சஸும் இன்வால்வ் ஆகலை. அதை நம்ம ரிமூவ் பண்ணோம்னா மிச்சம் இருக்கிறது MnO4-. ஏன்னா ஒரு பொட்டாசியத்துக்கு ஒரு ப்ளஸ் இருக்குது, தேர்ஃபோர் இங்கே எழுதுகிறோம் MnO4-. இதில் மேக்னீஸோட ஆக்சிலேஷன் நம்பர் +7. சரி சார், ஆக்சிஜனும் மாறல தானே அப்படின்னா, ஆக்சிஜன் வந்து வாட்டர் மாலிகுலில் சேஞ்சஸ் ஆகுது. ஸோ அதை பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு, அதனால பண்ணியிருக்காங்க, ஆட் பண்ணியிருக்காங்க. சரி, அயன் FeSO4ல் Fe மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே 2+, அங்கே 3+ஆக மாறுது. ஸோ SO4ல் எந்த மாற்றம் இல்லை, அதனால் அது என்ன பண்ணியிருக்காங்க, அதை கன்சிடர் பண்ணல. ஸோ தேர்ஃபோர் Fe2+, Fe3+ஆக மாறுதுனோ MnO4- Mn2+, அதாவது மேக்னஸ் சல்ஃபேட்டாக மாறிருக்கு. அதனுடைய அயானை மட்டும் எடுத்துக்கிறோம். ஏன்னா அயன் மெத்தடில் எந்த அயான் வந்து கன்வெர்ட் ஆகுதோ அதை மட்டும் என்ன பண்ணுறோம், கான்செப்டாக எடுத்துக்கிட்டு அதை நம்ம செய்கிறோம். ஸோ இந்த கான்செப்ட் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. அதன்படி பார்க்கும்போது அடுத்து இந்த கிளாஸினுடைய கண்டினியூ பார்க்குறோம். ஸோ இங்கே 2 ஆஃப் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு Fe2+, Fe3+ஆக மாறுது, ஒரு எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகுது. ரெண்டாவது MnO4- 5 எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு Mn2+ஆக கன்வெர்ட் ஆகுது. இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் கவனிக்கிறோம். ஈக்குவேஷன் 1 பொறுத்த வரைக்கும் அது இருக்கிறது அப்படியே எழுதலாம், 1 எலக்ட்ரான். ஈக்குவேஷன் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 4 ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, அது ரிமூவ் ஆகும்போது நமக்கு பேலன்ஸ் பண்ணணும்.
அதுக்காக என்ன பண்ணுறோம், வாட்டர் மாலிகுலை 4H2O அப்படின்னு எழுதுகிறோம். 4H2O அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ இது ஹைட்ரஜன் 8 ஹைட்ரஜன் கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேர்ஃபோர் 8H+ ஆட் பண்ணுறோம். ஸோ அதனுடைய ரியாக்ஷனை மாற்றி எழுதும்போது MnO4- 5 electron 8H+ gives Mn2+ + 4H2O. ஸோ இந்த மாதிரி ரியாக்ஷனில் நம்ம 5 electron மேங்கனீஸ் அக்செப்ட் பண்ணுது. அதனால் 7+ கன்வெர்டட் டு 2+ன்றது மாறுது. இதை நம்ம இங்கே ஆட் பண்ணால் ஸ்டெப் 3 ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி தரக்கூடியதாக இருக்கும். Equate both of reaction such that the number of electron lost is equal to number of electrons gained. Addition of two off cell reaction gives the balanced equation represented by equation 6. So 6 equation நம்ம எப்படி கொண்டு வரணும்னு பாருங்கள். பொதுவாக ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 5 எலக்ட்ரான் தேவைப்படுது. ஏன்னா அயன் பொறுத்த வரைக்கும் ஒரு எலக்ட்ரான் தான் கொடுக்குது இல்லையா. ஆனால் மேங்கனீஸுக்கு 5 எலக்ட்ரான் தேவைப்படுது. தேர்ஃபோர் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 5ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா ஸோ 5 எலக்ட்ரான் நமக்கு தர மாதிரி ரியாக்ஷன் மாறும். எனவே இது ஒரு ரியாக்ஷன், அதாவது ஒரே ஒரு மெத்தடில் மல்டிபிள் பண்ணலாம். ஏன்னா 5 எலக்ட்ரான் தான் அக்செப்ட் பண்ணுது. தேர்ஃபோர் 5 எலக்ட்ரானுக்கு இந்த 5 எலக்ட்ரானை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு டோட்டல் வேல்யூ என்ன கிடைக்குது பாருங்கள். MnO4- அப்படியே இருக்குது. Fe2+, ஸோ அதை அப்படியே போட்டிருக்கோம். Fe அதே மாதிரி 8H+ இருக்குது. 5 Fe3+ அப்படியே இருக்குது. Mn2+ இங்கே இருக்கிறது இங்கே எழுதிட்டோம். அடுத்து 4H2 இருக்குது. ஸோ இந்த ரியாக்ஷனில் நம்ம பொதுவாக 5 எலக்ட்ரான் அக்செப்ட் ஆகுது. பேலன்ஸு ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுறோன்றதை சொல்லியிருக்காங்க. இதே போல் அடுத்து ஒரு கேல்குலேஷன் கொடுத்துருக்காங்க, எவாலுவேட் யுவர் செல்ஃப். ஸோ இது வந்து பேலன்ஸ் த ஃபாலோவிங் ஈக்குவேஷன் யூஸிங் ஆக்சிஜன் நம்பர். ஆக்சிஜன் நம்பரை பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. அயன் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட் கேட்கல. ஸோ எதை கேட்டாலும் இதே மெத்தடில் பயன்படுத்தலாம். இதில் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆர்சனிக் சல்பரோடு சேர்ந்து AS2S3 அப்படின்ற கான்செப்டில் காம்பவுண்ட் உருவாயிருக்கு. இது ஆர்சனிக் சல்பைடு. ஆர்சனிக் பொதுவாக 3+, அதுதான் எஸ் சல்பர் பக்கத்தில் போட்டிருக்காங்க. சல்பரோட வேலன்சி ப்ளஸ், அதாவது -2, அதை ஆர்சனிக் கீழே போட்டிருக்காங்க கிராஸ் மல்டிபிளில். அடுத்து நைட்ரிக் ஆசிட் எடுத்துக்கிறோம், HNO3. HNO3ல் ஆக்சன் வந்து 2- 3 × 2- பார்த்தீங்கன்னா 6- உருவாகும். இது H+1 நியூட்ரல் ஆச்சுன்னா மிச்சம் 5- உருவாகுது. தர்ஃபோர் இந்த ஆக்சன் இருக்கிற 5- நைட்ரஜன் +5 நியூட்ரல் பண்ணும். தர்ஃபோர் இங்கே நைட்ரஜனுடைய வேலன்சி +5. இங்கே NO உருவாகுது இல்லையா, இங்கே 2- ஆக்சன்னா அப்போ 2+ தான். தர்ஃபோர் 5+ அங்கே என்ன மாறுதுன்னா 2+ஆக மாறி இருக்குது. இப்போ 3+ குறைஞ்சிருக்கு. அப்போ எலக்ட்ரான் ஆட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதே போல் இங்கே ஆர்சனிக் 3+ன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இங்கே பாருங்கள் ஆர்சனிக்கோடைய வேலன்சி 4 × 2- ஆக்சனுக்கு 8. 8ல் 3 ஹைட்ரஜன் ஃபார்முலா அப்படி சேர்ந்துருக்கு. தர்ஃபோர் 3+ கழிஞ்சிச்சுன்னா 8ல் 3+ கழிஞ்சின்னா 5- இருக்குது. இந்த 5- ஆர்சனிக் 5+ஆல் நியூட்ரல் பண்ணப்படும். தர்ஃபோர் ஆர்சனிக்கு 5+ ஆக்சிஜன் நம்பர் மாறி இருக்குது. 3+ அங்கே என்ன மாறி இருக்குது, 5+ஆக மாறி இருக்குது. அதே போல் சல்பர் எடுத்துக்கிறோம். சல்பர் பொறுத்த வரைக்கும் இங்கே 2-. ஆனால் இங்கே சல்பூரிக் ஆசிடில் மாறுது பாருங்கள். SO4H2 போடும்போது அதனுடைய வேல்யூ மாறி இருக்கு. ஸோ ஒவ்வொன்றுத்தையும் நம்ம அதே டிஃபரில் பார்த்தோம்னா ஸோ ஈஸியாக போடலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதனுடைய வேலன்சி கீழே கொடுத்துருக்காங்க, அதாவது புக் பேக் ஆன்சரில் கொடுத்துருக்காங்க. டவுட் இருந்தால் கேளுங்க. இப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, எலக்ட்ரான் எவ்வளோ அக்செப்ட் ஆகுதோ அந்தளவுக்கு நமக்கு என்ன பண்ணணும், இங்கே சேஞ்சஸ் தரணும். அதுபோல் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா 5 + 3+ஆக மாறுது. தர்ஃபோர் இது 3 மடங்கு குறையுது. அதே போல் இங்கே ஆர்சனிக் 2, அதாவது 3+, இங்கே என்ன மாறுதுன்னா 5ஆக மாறுது. தேர்ஃபோர் இது 28 பார்ட்டு HNO3 இன்வால்வ் ஆகுது. அதை நீங்கள் புக் பேக்லேயே பாருங்கள். தெரியலனா டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ. See you next class.